வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு மான் செய்கிறத எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் 5mm பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 அடி துண்டாட்டு ஒரு ஒயர் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி 2 சைடு அப்படி பிடிச்சி வச்சுட்டு ஒரு சைடு ஒரு 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். 4வது பாசியில் இதை எப்படி பிடிச்சி வச்சுக்கிடுங்க. பிடிச்சி வச்சுட்டு இந்த டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். இப்போ நான் இது முதல்ல சும்மா தான் கொறுக்கிறேன், ஊசி ஒன்றும் கொறுக்கலை, டொயின் வச்சே கொறுத்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம காலெல்லாம் போடும்போது ஊசி கொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சும்மா கொறுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி கொறுத்தாச்சு. இப்போ இனி அடுத்தது இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு 1 போடணும். இதே போல் இன்னொரு பூ போட்டுருங்க. பாருங்கள், 2 பூ போட்டிருக்கோம். இப்போ இனி ஒரே சைடே 3 பாசியும் போட்டுடலாம். நம்ம திருப்பி போட போகிறோம். இனி அடுத்தது பாருங்கள், 3 பூ போட்டு வச்சுருக்கேன். இதே போல் தான் 3 பூ இந்த சைடு இப்படி இந்த பக்கமாகவும் 3 பூ, இந்த பக்கமாகவும் 3 பூ சதுரமாக வர்றது மாதிரி போட போகிறோம். இப்போ இதில் இந்த சைடில் 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்து பாசியில் கொடுத்துட்டு 2 போடணும். அதுக்கு பிறகு இடது பக்கம் போடணும். இதே போல் போட்டு 3 பூ 3 இந்த பக்கமாக 3 இந்த பக்கமாக 3 வரிசையில் 3 லைன் அப்படி போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய டொயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அடுத்தது இந்த டொயினில் 2 பாசி போடணும், இந்த சைடில் உள்ள டொயினில். இப்போ அடுத்தது இந்த பக்கத்து பாசியை எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இனி இந்த சைடு டொயினில் 2 பாசி போடணும். பாருங்கள், இப்போ 3வது லைன் 3 பாசி போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது இந்த வெளிப்பக்கமாக இருக்கக்கூடியதில் 2 பாசி. ஏன்னா இது பழக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியாக போட்டுருவாங்க, தெரியும். புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கும் புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறேன். புதுசாக வந்திருக்கவங்களும் இப்போ அதை பார்த்து போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதில் 2 பாசி போட்டுட்டு இந்த டொயின் எடுத்து இதில் ஒரு பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ 3க்கு 3 இப்படி போட்டாச்சு. இனி அடுத்தது இந்த சைடு டொயினில் 3 பாசி போட்டுடலாம். நம்ம இனி முக்கு திருப்பி கொண்டு வரணும், அதனால் இதில் முக்கு திருப்பிடலாம். இப்போ 3 பாசி போட்டுருங்க. பாருங்கள், இந்த 3 பாசி வரக்கூடியது தான் அடிப்பக்கம் வரும். இது இப்படி மேல் பக்கமாக வரும் அடிஞ்சு. அதனால் இதில் இப்போ முக்கு திருப்பணும். இப்போ பக்கத்து பாசிலையும் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் 2 பாசி போட்டால் போதும் இந்த இடது பக்கத்து டொயினில். அப்போ நமக்கு இதில் முக்கு மடங்கி வந்துடும். பாருங்கள், இதில் முக்கு மடங்கி வந்திருக்கு. பாருங்கள், இதில் 3 பாசி வரணும். இப்போ இதில் பக்கத்து பாசிலையும் இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் 2 பாசி போடணும். 2 பாசியாக போட்டு கொண்டு வந்துடலாம். இதே போல் 4 சைடும் 4 முக்கு வரும். இதுக்கு முன்னால் போட்டால் அந்த பாட்டில் வீடியோ, கீ செயினுக்கு ஒரு பாட்டில் செய்தோம், அந்த வீடியோ பார்த்து அந்த கிராஃப்ட் செய்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதே போல் செய்து எடுத்துக்கிடுங்க. இது நம்ம அது அடிப்பகுதி 2 பூ போட்டோம், இது 3 பூ போட்டிருக்கோம். கொஞ்சம் பெருசாக வரும் அது. பாருங்கள், இதே போல் எப்படி சுற்றியுமே ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம இப்படி முக்கு மடங்கின பிறகு ஒரு லைன் ஃபுல்லாகவுமே போட்டு முடிக்க போகிறோம். இப்போ நமக்கு எப்போவும் போல் கீழே உள்ள பாசிலையும் எடுத்துக்கிடணும், சைடு பாசியும் எடுக்கணும். பாருங்கள், கீழே உள்ள பாசி எடுத்தாச்சு. நம்ம முதல்ல ஒரு பூ போட்டோம் பாருங்கள், அதில் ஒரு பாசியும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு பாசி தான் போடணும். பாருங்கள், இதே போல் ஒரு பெட்டி போல் வரும், சின்ன குட்டி பெட்டி மாதிரி வந்திருக்கு. இதே போல் நம்ம இனி சுற்றி போட்டே இருக்க வேண்டியதான். இடது பக்கத்தில் 3 பாசி போடணும் முதல்ல ஆரம்பிக்கும்போது. பிறகு 2 பக்கத்து பாசியில் கொடுத்து எடுக்கணும். 2 பாசியாக போட்டுட்டு வரணும். ஏன்னா நம்ம உள்பக்கம் இருக்கக்கூடிய பாசியை கவனிச்சுக்கிடணும். புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பாசி தான் இருக்குது, அதனால் இடது பக்கத்து டொயினில் 3 பாசி போடுவோம். அதுக்கப்புறம் பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுக்கும்போது நமக்கு டொயின் உள்ள 2 பாசி இருக்கும்.
அதனால் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு கொண்டு வருவோம். கடைசியில் முடிக்கும்போது அந்த லைனை முடிக்கும்போது நமக்கு இந்த முதல்ல போட்ட பூ கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு 3 பாசி வரும். அதனால் ஒரு பாசி போட்டு இந்த லைனை முடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். நமக்கு இதில் உயரமாக 8 லைன் வரணும். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இதே போல் இன்னும் ஒரு 5 லைன் போட்டிருங்க. நம்ம 6வது லைனில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 பூ இதே மாதிரி வர்றது மாதிரி இந்த லைனில் ஃபுல்லாக உயரமாக இப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். இதே போலே போட்டுட்டு வாங்க. நான் சொன்னது போல் இதே போல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த லைன் போடுறதுக்கு இதே போல் நான் சொன்னது மாதிரி இன்னொரு 5 பூ போட்டு வந்துடுங்க. மொத்தம் 6 பூ இருக்கணும். அதை எண்ணி பார்த்துக்கிடுங்க. போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அந்த கிராஃப்ட் எல்லாமே செய்து பார்க்குறவங்களா இருந்தால் செய்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் எனக்கு நேற்று தான் நான் வாட்ஸ்அப் பார்த்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே அனுப்பியிருக்காங்க. லதா இளங்கோவன் திருவண்ணாமலையிலேருந்து அழகாக அந்த பாட்டில் போட்டு இந்த பாட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பேக் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த பேக்கும் போட்டிருந்தோம், இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்து போடுங்க. எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு பிறகு இந்த பொம்மை, இந்த 3 வீடியோவுமே போட்டதை பார்த்து அப்படியே போட்டுட்டு எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. தீபாவளிக்கு போட்ட துப்பாக்கி எல்லாமே அனுப்பி விட்டுருந்தாங்க. நம்ம வீடியோவையும் பார்த்து இப்படியெல்லாம் போடுறாங்க, நம்ம போடக்கூடிய கிராஃப்டை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த லதா இளங்கோவன் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மேலும் இதே மாதிரி இந்த வீடியோ எல்லாமே பார்த்து நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக போடலாம். புதுசாக பார்க்குறவங்க கூட நம்ம சேனலில் டேபிள் மேட் இருக்குது, அதை போய் பார்த்தா புதுசாக நீங்கள் போடுறவங்க கூட கற்றுக்கிட்டு அழகாக இது எல்லாமே போடலாம். நான் புரிகிற மாதிரி தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி புரியலை அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் என்ன மாற்றிக்கிடுவேன். அதே போல் நந்தினி அப்படிங்கிறவங்களும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். அதே போல் நானும் இதுக்கு முன்னால் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் வெல்கம்லாம் போட்டிருக்கேன். அவங்க இதுக்கு முன்னால் நல்வரவு கூட தமிழ் எழுத்துலையுமே போட்டிருக்காங்க. அதையுமே அனுப்பி வச்சுருக்காங்க. நான் அதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்குள்ள பேர் எல்லாமே போட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் நானும் எனக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரை தாரேன். நீங்களும் இதே போல் என் வீடியோவை பார்த்து போட்டவங்க எனக்கு அந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் உங்கள் பேரையுமே இதே போல் வீடியோவில் சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் பேரோட போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சந்தோஷம்தான் எங்களுக்கும் மன மகிழ்ச்சி. அதனால் நீங்கள் அதை செய்து பார்த்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. நான் நம்பர் இதுலேயும் தாரேன். அதே போல் நம்ம மான் வீடியோ இது 5 லைன் போட்டிருங்க. அதுக்கு பிறகு நம்ம அந்த கழுத்து பகுதி போடும்போது அதில் கொஞ்சம் மாற்றி போடணும். அதனால் நாங்கள் சொல்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மான் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.